ரெண்டுமே இன்டெகிரல் வந்து இன்ஃபினிட்லி இன்டெகிரல். இது மீனிங் என்ன? இன்ஃபினிட்லி இன்டெகிரல். ஏன்னா இதுக்கு இன்டெகிரேஷன் இன்ஃபினிட் டைம் போகும், இதுக்கு இன்ஃபினிட் டைம்ஸ் போகும், ரெடியூஸ் ஆகாது. சப்போஸ் அல்ஜிபிரிக் டைம் வேற டைம் வந்தால் கூட ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கிறீங்க? ஐ போட்டு அதை எடுக்கிறீங்க, இ பவர் 2x இன்ட்டு சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு எடுக்கிறீங்க. இப்போ இதில் எது பிரச்சனை அப்படின்னா, எது யூ எடுப்பீங்க, எது வி எடுப்பீங்க? நீ ஐலேட் யூஸ் பண்ணாலும் என்னவும் ஐலேட் எல்ஏடி எல்ஏடின்னு எழுது, ட்ரிக்னாமெட்ரி அண்ட் எக்ஸ்பிரசிவ். ஏன்னா ட்ரிக்னாமெட்ரி எக்ஸ்பிரசிவ் கான்செப்ட் ஒரு மைனஸ் பாயிண்ட் எழுதுனா ப்ளஸ் பாயிண்ட் எழுதினாலும் ட்ரிக்னாமெட்ரி இன்டெகிரேஷன் வந்து எத்தனை டைம் இன்டெகிரல் பண்ணாலும் எத்தனை டைம் டெரிவேட் பண்ணாலும் நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்? அந்த டேம் வந்து ரொட்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதனால இதுக்கு பேர் என்னன்னா இன்ஃபினிட்லி இன்டெகிரேஷன் அண்ட் இன்ஃபினிட்லி டெரிவேட்டிவ் எக்ஸிட், இந்த ரெண்டு டேம். அப்போ நீ இது ரெண்டும் வரும்போது நீ எதை வேணா யூவி மாற்றி எடுத்துக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. யூவி யாரை வேணா மாற்றி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ நீ ஹைலைட் அப்ளை பண்ணும்போது அந்த சரி நீ நார்மலாக போட்டாலும் சரி, என்னை பொறுத்தவரைக்கும் நீ எது வேணா எடுத்துக்கலாம். நீ அப்ளை பண்ணும்போது என்னது, இதை வந்து நீ ட்ரிக்னாமெட்ரி எடு, இதை வந்து நீ வந்து எக்ஸ்பென்சிவாக எடு அப்படிங்கிறாங்க. சரியா? அதனால நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, யார் வேணா யூ எடுத்துக்கலாம். நான் வந்து யூ ஈக்குவல் என்ன எடுக்கிறேன், இ பவர் 2x எடுக்கிறேன். டிவி என்ன எடுக்கிறேன், சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் எடுக்கிறேன். சரியாப்பா? அப்போ டியூ என்ன கிடைக்கும்? டியூ கூட என்னது, இ பவர் 2x இன்ட்டு 2 கிடைக்கும், இன்ட்டு டிஎக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இன்டெகிரேட் பண்ண என்னடா கிடைக்கும், மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் கிடைக்கும். இது என்ன டவுட் இருக்குதா? மிதின் டவுட் இருக்குதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இது. ஒரு டைம் 5 மார்க்லேயே 3 மார்க்லேயே கேட்டுக்கிறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து. ரொம்ப ரொம்ப ஈஸி கான்செப்ட் வந்து புரிஞ்சுட்டா போதும். சரி, இப்போ என்ன நடக்குது பார்க்கலாம், சொல்லு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்? இன்டெகிரல் யூ இன்ட்டு டிவி ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சொல்லுங்க ஃபார்முலா. யூவி மைனஸ் இன்டெகிரல் வி இன்ட்டு டிவி. யூவோட வேல்யூ என்ன கண்ணுங்க? யூவோட வேல்யூ சொல்லு பார்க்கலாம் பார்த்து. இ பவர் 2x. அதே மாதிரி வியோட வேல்யூ மைனஸ் காஸ். இதில் என்ன டவுட் இருக்குதா? இல்லை இல்லை, மைனஸ் இன்டெகிரல் வேல்யூமா மைனஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இ பவர் 2x டிவைட் பை 2 இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டாமா? சரி, இன்ட்டு 2 போட்டிருக்குது. ஓ, இன்ட்டு 2வா? சாரி, நான் மாற்றி போட்டேன். இன்ட்டு 2 நான் மாற்றி போட்டேன். ஓகே. இப்போ என்னாச்சு, இந்த மைனஸ் இந்த மைனஸ் என்னவும் ப்ளஸ் என்ன ஆகிடுமா? அப்போ என்னாச்சு, மைனஸ் இ பவர் 2x காஸ் எக்ஸ் ப்ளஸ் இன்டெகிரல் காஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் 2x இன்ட்டு டிஎக்ஸ். இதில் என்ன டவுட் இருக்குதாங்க? 2 வெளியே இருக்குதா? அந்த 2 வந்து வெளியே வச்சு. ஏதாச்சும் டவுட் இருக்குதாம்மா? இல்லை, ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோ. இப்போ என்னாச்சு, மைனஸ் இ பவர் 2x இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் இன்டெகிரல் இ பவர் 2x இன்ட்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் எழுதலாம். இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ எகைன் என்ன மெத்தட் அப்ளை பண்ண போகிறேன்? எகைன் யூ இன்ட்டு டிவி மெத்தட். எகைன் என்ன மெத்தட்? யூ இன்ட்டு டிவி மெத்தட். அப்போ டியூ என்ன கிடைக்கும்? இ பவர் 2x இன்ட்டு 2 கிடைக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி டிவி என்ன கிடைக்கும்? டிவி வந்து காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இது கிடைக்கும். வி வந்து என்ன கிடைக்கும்? இன்டெகிரல் பண்ணும்போது சைன் எக்ஸ் ஆகும். அப்போ இந்த இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எகைன் யூ இன்ட்டு டிவி மெத்தட் அப்ளை பண்ணுறேன். இது இருக்கு. அப்போ என்ன ஆகுதுக்கு என்ன? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் 2x இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சொல்கிறாங்கன்னு யூ. யூ வேல்யூ என்ன? யூ வந்து இது இ பவர் 2x. இ பவர் 2x இன்ட்டு என்ன கிடைக்குது? என்ன? காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸோட டெரிவேட்டிவ் சைன் எக்ஸ். இ பவர் 2x இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் இன்டெகிரல் டியூ வேல்யூ என்ன? இதான டியூ. அப்போ அது எழுதிங்க 2 டைம்ஸ் ஆஃப் இ பவர் 2x இன்ட்டு வி வேல்யூ என்ன? சைன் எக்ஸ். சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த ஸ்டெப் எனர்ஜி டவுட் இருக்குதா? இந்த ஸ்டெப் முடிஞ்சதுன்னா மேக்ஸிமம் 90% ப்ராப்ளம் முடிஞ்சுது. இதில் எனர்ஜி டவுட் இருக்குதாப்பா? கண்ணு இதில் எனர்ஜி டவுட் இருக்குதா? நோ சார். நோ சார். அப்போ பொறுமையாக போடுங்க. மைனஸ் இ பவர் 2x இன்ட்டு காஸ் எக்ஸு. இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2 இ பவர் 2x
இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு 2 என்ன கிடைக்கும் 4 கிடைக்குமா மைனஸ் 4 இன்ட்டு இன்டெக்ரல் இ பவர் 2x இன்ட்டு என்னது சைன் எக்ஸ் வருமா சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதாப்பா ஜஸ்ட் No, 2 sir. உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் கரெக்டுங்களா அப்போ இந்த 2வும் இந்த 2வும் சேர்த்து என்ன கிடைக்குது 4னு கிடைச்சிருக்கு கரெக்டாப்பா Okay, sir. சரி இப்போ இந்த டேமோட வேல்யூ என்ன இந்த டேம் கிவன் தட்டா இங்க பாருங்க இந்த டேம் என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க given the problem என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க e power 2x into sin x into dx வேல்யூ என்ன ஐயா e power integral e power 2x into sin x into dx ஓட வேல்யூ என்ன ஐயா Yes, sir. அப்ப இந்த டேர்முக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் i ன்னு போட்டுக்கலாமா இந்த டேர்முக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் i ன்னு போட்டுக்கலாமா அப்ப Yes. லெஃப்ட் ஹேண்ட் சைடு i இருக்குது கரெக்ட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடு i இருக்குது அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க மைனஸ் இ பவர் 2x ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க காஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு இ பவர் 2x இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் இது வந்து என்ன எழுத போகிறேன் 4iன்னு எழுதுறேன் இந்த ஸ்டெப் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ரிசல்ட் வந்துடும் இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா Okay. அப்போ இந்த மைனஸ் 4i எங்கே போச்சு என்ன ஆகும் i ப்ளஸ் 4i ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் 2x இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் இ பவர் 2x இன்ட்டு சைன் எக்ஸ் ஆக்சுவலாக ப்ளஸ் சி எல்லாத்துக்கும் வரும் நான் ப்ளஸ் சி மிஸ் பண்ணிட்டு வரேன் நீ கடைசியாக ப்ளஸ் சி ஆட் பண்ணிட்டேன் ப்ளஸ் சி எல்லாத்துக்குமே வரும் சொல்கிறாங்க இப்போ i ப்ளஸ் 4i எவ்வளவு 5i ஆகும் அப்போ 5i ஈக்குவல் டு இந்த ரெண்டு டைமுக்கு எது காமன் டைமு இ பவர் 2x இ பவர் 2x காமன் அப்போ இ பவர் 2x காமன் எடுத்துட்டேன் பாசிட்டிவ் டைமை வந்து ஃபர்ஸ்ட் எழுதுங்க பாசிட்டிவ் டைம் யாரு 2 இன்ட்டு சைன் எக்ஸ் அடுத்து நெகட்டிவ் டைம் மைனஸ் சாஸ் எக்ஸ் அப்போ மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் கரெக்டாக கண்ணு Okay, sir. ஐயோட வேல்யூ என்ன கிடைக்குது ஐ ஈக்குவல் டு 5 கீழே கொடுத்துங்க இ பவர் 2x டிவைட் பை 5 இன்ட்டு 2 sin x மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்போ அந்த இன்டெகிரேஷன் ஃபார்ம் பண்ணது இன்டெகிரல் இ பவர் 2x இன்ட்டு சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் 2x டிவைட் பை 5 இன்ட்டு 2 sin x மைனஸ் cos x plus 6 அவ்வளோதான் இருக்கும் இந்த ப்ராப்ளம் ஒரு டைம் 5 மார்க் கொஸ்டினே கேட்டுக்கிறாங்க இல்லை 3 மார்க் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க இது இல்லாத இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு பேப்பர் இன்ஜினியரிங் போனால் படிப்பீங்க இந்த கொஸ்டின் வந்து 13 மார்க்ல இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் கேட்டுக்கிறாங்க இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் படிப்பில அங்கே வந்து இந்த கொஸ்டின் வந்து 13 மார்க்கு 15 மார்க்கு 8 மார்க் இந்த கொஸ்டின் மாற்றி மாற்றி இந்த டைப்பில் கொஸ்டின் மாற்றி மாற்றி கேட்டுக்கிறாங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு எத்தனை மார்க்கில் கேட்பாங்க இதை சிபிஎஸ்சியில் இது 3 மார்க்கோ இல்லை 5 மார்க்ல கேட்கலாம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்தது அண்ணா யூனிவர்சிட்டி ரெக்கார்டிங்கா நான் அண்ணா யூனிவர்சிட்டி ரெக்கார்டிங்கே இருக்கிறேன் இது 13 மார்க்கோ 15 மார்க்கோ இல்லை 8 மார்க்லயோ கேட்பாங்க சரிங்களா என்ன டவுட் இருக்குது இதில் No doubt, sir. ஒரு டைம் பாரு எனக்கு இதே ரெக்கார்டிங்கை நான் காசு